இந்த கண்ணால செய்யக்கூடாத இரண்டாவது பாவம் ஹராத்த பார்க்காதீங்க. மஹரம் பேணுங்க. உங்க மனைவியுடைய தங்கச்ச பார்க்கிறது ஹராம். ஏன் மனைவியுட்டு தங்கச்சி தாத்தமார பார்க்கிறது ஹராம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மனைவி விஷயத்தில மனைவி தன்னுடைய கணவனுடைய சகோதரங்களை பார்க்கிறது ஹராம். மச்சான் விஷயத்தில மைனி விஷயத்தில மையத்தை பயப்படுற போல பயப்படுங்கன்னு சொன்னாங்க. கண்ணை பேணிக்கோங்க. தொழுறாரு தஹஜ்ஜத், ஓதுறாரு குர்ஆன், கண் எங்கேயோ அலையுது, கண் என்னமோ தேடுது. ரோட்ல மட்டும் இல்ல, போன்லயும் தான். எந்த நாட்டு பொம்பளை வேணும் கையில இருக்குது சோதரர்களே, கையில இருக்குது. நான் திருந்தோடும் என்று நினைக்காத வரையில் அல்லாஹ் என்னை திருத்த மாட்டான். எந்த பயானாலையும் திருத்தலாம். மேலான பெரியார்களே சோதரர்களே, சாராயம் குடிக்கிறவன் நினைக்கணும் நான் திருந்தோடும் என்று சொல்லி. ஏண்ட சக்கராத்தில களிமா இல்லாமல் மௌத்து வருமே. சாராயம் குடிக்கக்கூடியவர்கள், போதை வஸ்துவை பாவிக்கக்கூடியவர்கள் அதே நிலைமையில மௌத்தா போனாங்கன்னு சொன்னா முருத்தத்தா ஈமான் இல்லாம மௌத்தா போவான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, லேசில்ல போதை வஸ்துவை பாவிக்கக்கூடியவர்களுடைய விடயத்தில் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவன் மௌத்தா போனா சாராயம் குடிக்கிறான், போதை வஸ்துவை பாவிக்கிறான், இவன் மௌத்தா போனா ஜனாதாவை முஸ்லிம்களுடைய மையவாடியில அடக்குங்க. நான் சொல்வது சந்தேகமா? பிறகு கபர தோண்டி பாருங்க, அவனுடைய மூச்சு கிபுலாவின் பக்கம் இருக்காது. லேசிப்பட்ட ஒரு தண்டனை இல்ல சோதரர்களே. கபர தோண்டி பார்க்க சொல்றாங்க, சந்தேகம் சொன்னா. மேலான பெரியார்களே சோதரர்களே, ஏன்னு சொன்னா இந்த சாராயத்தை ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க, இந்த போதை வஸ்துவ ரசூலுல்லாஹ் சபிச்சாங்க. இதை செய்யக்கூடியவர்கள், இதை கொண்டு வரக்கூடியவர்கள், இதை விற்கக்கூடியவர்கள், இதை ஏற்றக்கூடிய லொரி, இதை கொண்டு போகக்கூடிய அந்த லொரியுடைய டைவரை ரசூலுல்லாஹ் நாசமா போட்டு சொல்லி சபிச்சாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சபிச்சா அதுக்கு ஏதாவது ஒரு தடை இருக்குதா? போதை வஸ்து என்பது அவ்வளவு பயங்கரமானது. ஓண்ட பூச்சி கிபுலாவின் பக்கம் இருக்காது என்று சொன்னான். நாங்கெல்லாம் கலிமாவுடன் மௌத்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தாயிப்ல அடிபட்டாங்க, உஹதில அடிபட்டாங்க. உஹதில ஏண்ட பல்ல உடைச்சானே, ஏண்ட தலையில ஆணிய இறக்கினானே, நான் பொறுமையா இருந்தேன், நீங்கள் சொர்க்கம் போகத்தானே. நாம் மௌத்தா போனதன் பின்னாலே நாம் கபர்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அதை கொண்டு வந்து அதை நாட்டி அதை வித்து அதை பதுக்கி வர்றவனுக்கு தெரியாம கொடுத்து நமக்கு மறைக்கலாம். அல்லாஹ்க்கு மறைக்க முடியுமா? உம்மா பாப்பாக்கு மறைக்கலாம், போலீஸுக்கு மறைக்கலாம், ஊர் நிர்வாகத்துக்கு மறைக்கலாம். அல்லாஹ்க்கு அந்த சராசரத்தை படைத்த அந்த அல்லாஹ்வுக்கு மறைக்க முடியுமா சகோதரர்களே? மறைக்க முடியுமா? 3 பேர் குப்பரப்படுத்தி கடல் ஓரத்தில் பீச் ஓரத்தில் இருக்கிறாங்க. நாங்களும் போனோம், சிரிச்சோம், வந்துட்டோம். கூட்டிட்டு போனவர்கிட்ட கேட்டோம், இந்த 3 பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ், அந்த 3 பேரும் கடல் ஓரத்தில் மண்ணை தோண்டி உள்ள வீர வச்சு பட்டைய போட்டு இழுக்கிறாங்களா? என்ன புத்தி, என்ன அறிவு! சுப்ஹானல்லாஹ். யாரையோ சொன்னாங்களா சாராயம் ஹராம், பியர் ஹலால் என்று சொல்லி. மக்காவுக்கு போய் வந்தா நிறைய வாலிபர்கள் கேட்கிறது, ஹஜரத் மக்கா பியர் குடிக்கலாமா? ஏன்னு சொன்னா சோப்பு டீல அரபான பியர் என்று எழுதி இருக்குது, பிஸ்மில்லான்னு சொல்லி குடிச்சா இவன் ஹலால் என்று
நினைச்சாலோ தெரியாது. நான் சொன்னேன், தம்பி மக்கால பிறந்த பண்டிதான், மதீனால பிறந்த நாயும் நாய் தான். வேறான பெரியார்களே சகோதரர்களே, யாருடைய கண்ணை மறைக்க, யாரை ஏமாத்த, காசு எப்படி இருந்தாலும் சம்பாதிக்கலாமா, எப்படி வேண்டும் என்றாலும் காசு சம்பாதிக்கலாமா? குடும்பம் நாசமாகி, பெண்கள் நாசமாகி, வாலிபர்கள் இந்த சமுதாயத்தின் முதுகெலும்பு. இந்த மஸ்ஜித் வாலிபர்களுக்கு பொறுப்பு. இது முஸ்லிம்களுடைய சொத்து. இந்த வாலிபர்களுக்கு பொறுப்பு. இந்த வாலிபர்களை நாசமாக ஆக்கி இவர்களுடைய இந்திரியத்துடைய அந்த அணுக்களை சாகடிச்சு மலடனாக, மலட்டுத்தனமுடையவனாக, ஆண்மை சக்தி இல்லாதவனாக இந்த வாலிபர்களை ஆக்குகிறார்களே, இவர்களை அல்லாஹ் சும்மா விடுவானா? அல்லாஹ் சும்மா விடுவானா? ஆகையால் மேலான பெரியார்களே சகோதரர்களே, எமது காசால் நம்முடைய குடும்பத்தார் சாப்பிடுகிறார்கள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய அனைவரும் நாம் சம்பாதிக்கக்கூடிய காசால் சாப்பிடுகிறார்கள். ஹாஜியார் சாப்பிடுறாரு, சைனா பொம்பளை அவளும் சாப்பிடுறான். அவ அந்த பெண் பண்டி அரைச்சி தின்றாரா? ஆஜியார் சொன்னாரா, ஏய் ஹராம் ஹராம் என்றாரா? அவ கேட்டாரா, ஏன் கத்துற, ஏன் கத்துற? அவர் சொன்னாரா, பண்டி அரைச்சி இது ஹராம். அவ சொன்னாரா, ஓம் மார்க்கத்தின் பிரகாரம் இந்த பண்டி அரைச்சி ஹராம் தான். நான் கொண்டு வர சைனா சாமனுக்கு ஜப்பானீஸ் ஸ்டிக்கர் ஒட்டி விக்கிறியே, இது ஹலாலா? அவ கேட்டாளா சிரிச்சுக்கிட்டு, நான் கொண்டு வர சைனா சாமனுக்கு நீ ஜப்பான் ஸ்டிக்கர் ஒட்டி விக்கிறியே, இது ஹலாலா? ஆஜியாருக்கு பேருக்கு போடுதா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, அந்த காலத்து பெண்கள் சொல்லுவாங்களா, நாங்க பசி என்ற நெருப்பை தாங்குவோம், நீ ஹலால கொண்டு வாரியா, கொண்டு வா, ஹராத்த மட்டும் கொண்டு வந்துடாதே. இந்த காலத்து பெண்கள் சுபஹானல்லாஹ், ஆண்களும் பெண்களும் லோன் லோன். பெண்களுக்கு சரியான சந்தோஷம். ஏன்னு சொன்னா, வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, 85,000 1 லட்சம் ஃப்ரிட்ஜ் வேணுமா, உங்களுக்கு டிவி வேணுமா, எங்களுக்கும் சரியான சந்தோஷம். மாசம் 500 ரூபாய் தான். அடியே 500 ரூபாய் ஃப்ரிட்ஜ் தர்றாங்க. சுபஹானல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்கட பெண்களை அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சரி, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாரு, கேட்கணுமே, அடியே இது எங்கள? அவ சொன்னாரா, உங்களுக்கு தெரியுமா 85,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் 500 ரூபாய். சுபஹானல்லாஹ். ஓனாய் ஆடு நலைதுன்னு சொல்லி ஓனாய் கவலைப்பட்டுச்சான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நீ யாரு ஏண்ட வீட்டுக்கு வந்து ஏண்ட மனைவி கிட்ட பேச? நீ யாரு? எனக்கு கபில்னு சொல்லி எடுத்தேனா அல்லது உனக்கு கபில்னு சொல்லி தந்தேனா? இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா கிடைக்கிறதும் சரியா கிடைக்கும். இருக்கிறவனே ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா எப்படி பாபர் வெட்டுவான் சரியா? இருக்கக்கூடியவர்கள் நாங்க ஒழுங்கா இருந்தா எங்கட மனைவிமார் இப்படி சீரழிவார்களா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, லேஸ் இல்ல, சும்மா பேசல, எங்கேயோ நாங்க போய்கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அழிவை எங்கட பெண்கள் தேடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். 6 அமல், கண்ணால 2 அமல், நாவால 2 அமல், இந்த உள்ளத்தால 2 அமல். இத எடுங்க. இந்த ஜும்மால நீங்க செய்யற அமல் போதும் ரசூலுல்லாஹுடன் சுவர்க்கத்திலே இருக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா